தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்கும் நிலையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தகவல்களை தருகிறார் செய்தியாளர் திவ்யா. கத்திரி வெயில் காலம் நீடித்துட்டு இருக்கு. இதன் காரணமா தமிழகம் புதுச்சேரியில வெப்பத்தின் தாக்கம் கடுமையா இருக்கு. எனினும் வெப்பச்சலனம் காரணமா ஓரிரு இடங்கள்ல மழையும் பதிவாகி இருக்கு. இன்றைய வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் சென்னையினுடைய அதிகபட்ச வெப்பநிலை 37 ஆகும், குறைந்தபட்சம் 29 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். இதற்கு அடுத்தபடியா வேலூரை பொறுத்த வரைக்கும் சென்னை போலவே அதிகபட்ச வெப்பநிலை 37 இருக்கக்கூடும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும். தொடர்ந்து சேலம், கரூர்ல தான் அதிகபட்ச வெயில் என்பது கடந்த ஒரு மாதமாவே பதிவாகிட்டு வருது. அந்த விதத்துல இன்னைக்கு சேலம்னுடைய அதிகபட்ச வெப்பநிலை 38, குறைந்தபட்சம் 23 ஆகும். கரூர்ல அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்தபட்சம் 24 ஆகும் இருக்கும். இதற்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா மதுரையில 40 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பம் நீடிக்க வாய்ப்பு இருக்கு. கடந்த 24 மணி நேரத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேலம், கரூர் உள்ளிட்ட இடங்கள்ல தான் அதிகபட்ச வெப்பம் என்பது பதிவாகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 39 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பம் பதிவானது. அதே மாதிரி கடந்த 24 மணி நேரம் வெப்பச்சலனம் காரணமா பல்வேறு இடங்கள்ல மழை பதிவாகி இருக்கு. அந்த விதத்துல மன்னார்குடியில் அதிகபட்சமா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கு. அடுத்த 24 மணி நேரத்திற்கும் வெப்பத்தின் தாக்கம் ஒருபுறம் இருந்தாலும் மறுபுறம் ஓரிரு இடங்கள்ல வெப்பச்சலனம் காரணமா மழைக்கான வாய்ப்பு இருக்கிறதா சென்னை வானிலை ஆய்வு மையம் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுதான் தற்போதைய வானிலை நிலவரம்.